நாம தினமும் குளிக்கிறோமே ஏன்னு என்னைக்காச்சும் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா உங்களுக்குள்ள? இல்ல வாங்க தெரிஞ்சுக்கலாம். உண்மையில் நம்மில் பல பேருக்கு எதற்காக குளிக்கிறோம் என்றே தெரியவில்லை. அழுக்கு போகவா? நிச்சயம் கிடையாது. சரி, பின் எதற்காகத்தான் குளிக்கிறோம் என்று கேட்கிறீர்களா? குளியல், குளிர்வித்தல். குளிர்வித்தலோ மருவி குளியல் ஆனது. மனிதர்களுக்கு உள்ள 75% நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம். இரவு தூங்கி எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்கும். காலையில் எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து நீக்குவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். வெந்நீரில் குளிக்கக்கூடாது. எண்ணெய் குளியலின் போது மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரை அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றிவிடக்கூடாது. இது முற்றிலும் தவறானது. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின்பு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலை. இதற்கு இப்படி காலிலிருந்து ஊற்றினால்தான் வெப்பம் கீழிருந்து மேலெழும்பி விழி மற்றும் காது வழியே வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினால் வெப்பம் கீழ்நோக்கி சென்று வெளியே போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டிருக்கும். இப்பொழுது நம் முன்னோர்களின் குளியல் முறையை கண் முன்னே கொண்டு வாருங்கள். குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள். காலிலிருந்து மேல் நோக்கி நினையும் வெப்பம் கீழிருந்து மேலெழும்பி இறுதியில் தலை முங்கும் போது கண், காது வழியே வெப்ப கழிவு வெளியேறிவிடும். இதற்கு முன் ஒன்று செய்வார்கள், கவனித்ததுண்டா? உச்சந்தலைக்கு சிறிது தண்ணீர் தீர்த்தம் போல தெளித்துவிட்டு இறங்குவார்கள். இது எதற்கு? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது. சிரசு எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே உச்சியில் சிறிது நினைத்துவிட்டால் குளத்தில் இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிவிடுகிறது. நம் முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத்துணியோடு இருப்பது மிக நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடிவிடும். புத்தி பேதலிப்பு கூட சரியாகும். குளியலில் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது குளியலறை என்றாலே அதில் ஒரு ஹீட்டர் வேற. இப்படி சுடுதண்ணீரில் சோப்பும் ஷாம்பையும் போட்டு குளிச்சுட்டு வந்தா நம்ம நோயாளியா இல்லாம வேற எப்படி இருப்போம்? குளிக்க மிக நல்ல நேரம் சூரிய உதயத்திற்கு முன். குளிக்க மிக சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல், குளிர்வித்தல். குளியல் அழுக்கை நீக்க அல்ல, உடலை குளிர்விக்க. இறைவன் கொடுத்த இந்த உடல் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். நலம் நம் கையில். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் கிராமத்தானுடன். நன்றி, வணக்கம்.